everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12, 15, 18, 25 and 45 இந்த 5 நம்பருக்கு தான் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்க போறோம். இப்போ ஒரு நம்பர் இந்த 5 நம்பரால டிவைட் ஆகுமா ஆகாதா அது எப்படி செக் பண்றதுன்னு இன்னைக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்பர் 12ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கலாம். அந்த 12ஓட ரூல் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு 3 and 4ஓட ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த 3 and 4ஓட ரூல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதாவது 12ஓட ரூலை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது 3 and 4ஓட ரூல் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது 3 and 4ஓட ரூலை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ 3ஓட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுறப்போ 3 வரணும், இல்லைனா 3ஓட மல்டிபிள்ஸ் வரணும், அதாவது 3ஓட மடங்கு வரணும். ஓகேங்களா? இதுதான் 3ஓட ரூல். நெக்ஸ்ட் 4ஓட ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி ஆச்சுன்னா நமக்கு நம்பர் 4ஓட ரூல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ 3யும் பார்த்தாச்சு, 4ம் பார்த்தாச்சுங்களா? இந்த 2 ரூல் தெரிஞ்சால் நமக்கு 12ஓட ரூல் ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது 12ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 3ஓட ரூல் செக் பண்ணிருங்க, அடுத்து 4ஓட ரூல் செக் பண்ணிருங்க. இந்த 2 ரூலுமே ஓகேனா கண்டிப்பா 12ஓட ரூல் ஓகே ஆகும். சப்போஸ் ஒரு ரூல் ஓகே இல்லை, ஒரு ரூல் தான் ஓகே ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் 12ஆல டிவைட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், 156 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 3ஓட ரூல் செக் பண்ணுங்க. இப்போ 3ஓட ரூல் என்ன? அதுல இருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 156, இது 3 நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு 12 கிடைக்குதா? அந்த 12 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதால அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணால் 1 + 2 என்ன? 3. இப்போ நமக்கு 3 வந்திருக்கு. அப்போ ரூல் நம்பர் 3ஓட ரூல் ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் 4ஓட ரூல் பாருங்க. லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 56. அந்த 56 4ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அப்படி ஆச்சுன்னா நமக்கு 156 ஹோல் நம்பரே 4ஆல் டிவைட் ஆகுமா? அப்போது ரூல் அதாவது நம்பர் 3ஓட ரூலும் ஓகே, நம்பர் 4ஓட ரூலும் ஓகே. இது 2 ரூலும் ஓகே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 135 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 3ஓட ரூல் செக் பண்ணிடலாம். நம்பர் 3 ரூல் என்ன? எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணலாமா? இப்போ 1, 3 and 5 இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்குது. 9 3ஆல் டிவைட் ஆகுமா? அதாவது 3ஓட மல்டிபிள்ஸ் தானே. அப்படி மல்டிபிள்ஸாக இருக்கிறதால இந்த ரூல் 3 ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4ஓட ரூல் பாருங்க. நம்பர் 4ஓட ரூல் பார்க்க என்ன பண்ணணும்? லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 35. அந்த 35 4ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. அப்படி ஆகலைன்னா நமக்கு நம்பர் 4ஓட ரூல் ஓகே ஆகாது. இப்போ நம்பர் 3ஓட ரூல் ஓகே, நம்பர் 4ஓட ரூல் ஓகே இல்லை. இப்படி ஒரு ரூல் ஓகே இல்லைன்னா கூட நமக்கு அந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ ஈஸியாக நம்பர் 3 and 4ஓட ரூல் தெரிஞ்சால் நம்ம 12ஓட ரூலை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் 15ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கலாம். 15ஓட ரூல் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு 3 and 5ஓட ரூல் தெரிஞ்சிருக்கணும். 3ஓட ரூல் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் 5ஓட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கணும், இல்லைனா 5ஆக இருக்கணும். இந்த 2 நம்பர் இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். வேற எந்த நம்பர் இருந்தாலும் அது 5ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ அந்த 3 and 5 தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம 15 சால்வ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், 135 எடுத்திருக்கேன். அந்த 135ல் நம்பர் 3ஓட ரூல் செக் பண்ணுங்கள். 3 டிஜிட் ஆட் பண்ணலாமா? 1, 3, 5 மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 9 வருது. 9 3ஓட மல்டிபிள்ஸ் தான். ஸோ நம்பர் 3ஓட ரூல் ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் 5ஓட ரூல் செக் பண்ணுங்கள். 135ல் லாஸ்ட் டிஜிட் என்ன? 5 வந்திருக்கா? ஸோ 5 வரலாம், இல்லைனா 0 வரலாம். இது ரெண்டும் கண்டிப்பாக வரலாம். ஸோ 5 வந்ததால் நமக்கு நம்பர் 5ஓட ரூலும் ஓகே. இப்போ 2 ரூலும் ஓகே இருக்குங்களா? ஸோ 2 ரூலும் ஓகேவா இருந்தால் நமக்கு அந்த நம்பர் 15ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இதுவே ஒரு நம்பர், அதாவது 2 ரூலில் ஒரு ரூல் ஓகே ஆகலைன்னா கூட இந்த 15ஓட ரூல் ஓகே ஆகாது, 15ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் 18ஓட ரூல் பார்க்கலாம். 18ஓட ரூல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு 2 and 9ஓட ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த 2 and 9ஓட ரூலும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது 2 and 9ஓட ரூலை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன்.
டூவோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும், இல்லைனா ஜீரோவாக இருக்கணும். இதுதான் டூவோட ரூல். நெக்ஸ்ட் 9ஓட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு 9 வரணும். 9 மட்டும்தான் வரணும், வேற எந்த நம்பரும் வரக்கூடாது. அப்படி 9 வந்துச்சுன்னா அதுதான் 9ஓட ரூல். அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த 2 and 9 தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக 18 சால்வ் பண்ணிடலாம். இந்த 2 ஓகேயா இருந்து 9 ஓகேயா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 18ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு 1026 எடுத்திருக்கேன். இப்போது நம்பர் 2ஓட ரூல் பாருங்க. லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுமா? லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 6 இருக்கு. 6 ஈவன் நம்பர் தானே, அப்போ நம்பர் 2ஓட ரூல் ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் 9ஓட ரூல் செக் பண்ணுமா? நம்பர் 9 ரூல் எப்படி செக் பண்ணும்? எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணும். இப்போ 1 0 2 and 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 9 வந்துருச்சுங்களா? 9 வந்தால் 9ஓட ரூலு ஓகே. இப்போ 2 ரூலும் ஓகே அப்படிங்கிறதால இந்த 1026 கண்டிப்பாக 18ஆல் டிவைட் ஆகும். இதுவே ஒரு ரூல் ஓகே ஆகலை, ஒரு ரூல் தான் ஓகே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 18ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 25க்கு ரூல் பார்க்கலாம். 25ஓட ரூல் ரொம்பவே சிம்பிள். லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணால் போதும். அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டில் 2 0 இருக்கணும், இல்லைனா 25 இருக்கணும், இல்லைனா 55 இருக்கணும், இல்லைனா 75. இந்த 4 நம்பர்ஸ் மட்டும்தான் லாஸ்ட் 2 டிஜிட்டில் இருக்கலாம். 00 25 50 75 இது 4 தவிர வேறு எது இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக அந்த நம்பர் 25ஆல் டிவைட் ஆகாதுன்னு டிசைட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். 7325 எடுத்திருக்கேன். அதில் லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்குது? 25 இருக்கா? 25 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 25ஆல் டிவைட் ஆகும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 8216 இருக்கா? லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 16 இருக்குது. நமக்கு 00வும் இல்லை, 25வும் இல்லை, 50யும் இல்லை, 75வும் இல்லை, மாறா 16 இருக்குது. ஓகேவா? அப்படி 16 இருக்கா? வேறு நம்பர் இருக்குது இல்லைங்களா? அந்த 4 நம்பர் இல்லாமல். ஸோ அப்படி இருந்தால் அந்த நம்பர் 25ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்பர் 45ஓட ரூல் பார்க்கலாம். நம்பர் 45ஓட ரூல் தெரியணும் அப்படின்னா நமக்கு 5 and 9ஓட ரூல் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் 5 and 9ஓட ரூல் சொல்லிட்டேன். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்களேன். 1125 எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் 5ஓட ரூல் செக் பண்ணுங்கள். லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணணுமா? லாஸ்ட் டிஜிட் 5ஆக இருக்கணும், இல்லைனா 0வாக இருக்கணுமா? இப்போ லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 5 இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்பர் 5ஓட ரூல் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்பர் 9ஓட ரூல் செக் பண்ணுங்கள். அந்த 4 டிஜிட்டையும் ஆட் பண்ணலாமா? 1 + 1 + 2 + 5 ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்குதுங்களா? 9 தானே வரணும். ஸோ நம்பர் 9ஓட ரூலு ஓகே. இப்போ 2 ரூலும் ஓகே அப்படிங்கிறதால கண்டிப்பாக அந்த நம்பர் 45ஆல் டிவைட் ஆகும். ஏதாவது ஒரு ரூல் ஓகே ஆகலைன்னா கூட அந்த நம்பர் 45ஆல் டிவைட் ஆகாது. இந்த மாதிரி ரூல் ஃபாலோ பண்ணி அந்த நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.